இப்போ அந்த சென்டர் பீஸ் பார்த்தீங்களா, ஜாயிண்ட் பெருசாக இருக்கா, ஹிப் சைஸ் பார்த்தீங்களா எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. அப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப டைட் ஃபிட்டிங்காக இருக்கும். சாரீ கட்டணும்னா ஸ்லிம்மாக தெரியும். நீங்கள் கடையில் வாங்குற பாவாடை வந்து இந்த இடத்துல பயங்கர பெருசாக இருக்கிறதுனால நம்ம கட்டணும்னா லுக்காக இருக்காது. இப்போ சென்டர் பீஸுக்கு அந்த பக்கம் ஒரு பீஸ் ஜாயின் பண்ணணும், இந்த பக்கம் ஒரு பீஸ் ஜாயின் பண்ணணும். இப்போ அந்த மாதிரி டபுள் செட்டு அதை ஜாயின் பண்ணிவிட்டு அதையும் ஜாயின் பண்ணிவிட்டு இடுப்பில் வந்து பெல்ட் வச்சு அட்டாச் பண்ணிட்டு நம்ம ஹைட்டை பார்த்துட்டு கீழே வந்து மடிச்சு தைச்சிடணும். ஸ்கேலப்பிங் பண்ணுறதா இருந்தால் ஸ்கேலப்பிங் பண்ணலாம். ஃப்ரில்லு வைக்கிறதா இருந்தால் எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம ஹைட்டில் வந்து குறைச்சிக்கணும். ஃப்ரில்லு வைக்கிறதா இருந்தால் நம்ம எவ்வளோ ஃப்ரில்லு வைக்கிறோமோ அதை ஹைட்டில் அதுக்கப்புறமா பாவாடை வெட்டணும். அதை ஃப்ரில்லை வந்து நம்மளுக்கு எப்படி டபுள் ஃப்ரில் வேணுமா, சிங்கிள் ஃப்ரில் வேணுமா சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம். இதுலேயே நான் 12 மாடல் பாவாடையே தச்சு காட்டுவேன் பசங்களுக்கு முன்னெல்லாம். இப்போல்லாம் ரெடிமேட் வந்ததுனால எதுவுமே நம்ம பண்ண முடியல. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. நான் 3 வீடியோஸாக போட்டிருக்கேன். தயவுசெய்து 3 வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ.